விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியே அதிமுகவுடைய எக்குக்கோட்டை. தேமுதிகவென்று எல்லா இடங்களிலும் பலமான அமைப்புகள் உண்டு. 2 கட்சிகளும் மிகப்பெரிய கட்சிகள். 2 தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்ட தலைவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவர் போற்றப்பட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியுடைய சிறப்பாக ஏற்படுத்தியவர். ஆகவே இந்த கூட்டணிக்கு மக்கள் பெரும் அலையலையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். வெற்றி பெறப்போவது கேப்டன் விஜயகாந்துடைய புதல்வர் விஜய பிரபாகர் அவர்கள். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுகிறது? அவரை வெற்றி பெற செய்கிற பட்சத்தில் என்ன நம்ம செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரை வெற்றி பெற செய்கிற பட்சத்தில் திருப்பரங்குன்றம் பகுதியினுடைய தொகுதி பிரச்சனைகளில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளுடைய பிரச்சனைகள் அவருக்கு அத்துபடியாக இப்போ விவரங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவைகள் எவை பாராளுமன்றத்தின் மூலமாக மத்திய அரசின் வாயிலாக பெற முடியும் என்பதை தெரிந்து அதற்கு தேவையான நடவடிக்கை, குறிப்பாக நம்ம கைத்தறி பூங்கா இங்கே கிடையாது, நம்முடைய மாவட்டத்தில் கிடையாது, நம்முடைய பார்லிமெண்ட்டில் கிடையாது. அதை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கை, நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவுபடுத்தி அதை சும்மா செங்கலை காட்டிக்கிட்டு தெரியாமல் பார்லிமெண்ட்டில் போய் பிரச்சனை தகுந்த அழுத்தம் கொடுத்து அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரோடு முதல் குரலாக அவர் எழுப்பி எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு வேகமாக அதை விரைவுபடுத்தி திட்டத்தை முடித்து வைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பார். அதற்கு தேவையான பணிகளை அவர் செய்வதற்கு அவர் திட்டங்கள் வகுத்து வைத்திருக்கிறார். கப்பலூர் சுங்கச்சாவடினால தேர்தலை புறக்கணிக்கிறோம் திருமங்கலம் மக்கள் போஸ்டர் ஓட்டுறது தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்களை சந்திச்சிருக்கீங்களா? அதை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர் உதயகுமார் சந்தித்திருக்காரு, ராஜேந்திர செல்லப்பா அண்ணாச்சி சந்தித்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் அதை எம்பி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அதை எடுப்பதற்கு தேவை நடவடிக்கை எடுப்பார். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் சுங்கச்சாவடியில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அது வரி இந்த மாதிரி ஒரு வரிப்பறி மாதிரி இருக்குது, மக்கள் பாதிக்கிறான்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பாக்குறீங்க சார்? வரவேற்பு உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீங்களே சுற்றி இருந்து பார்க்குறீங்க. இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் திருப்பரங்குன்றம்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரச்சாரம் ஆரம்பிக்க வந்திருக்கோம். உண்மையிலே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டணியும் சேர்ந்து வரவேற்பு உண்மையிலேயே மக்கள் மத்தியிலும் நல்ல பெருசாக இருக்குங்க. அந்தந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கே ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தோழமை கட்சியா நீங்க போட்டிடுறீங்க, அதிமுகவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க? வலது இடதுமாவே அதுதான் 2 தூண் மாதிரி அண்ணன் லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்காங்க. லெஃப்ட்ல இருக்காங்க. இருக்கு. இதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம் கூட்டணி எப்படி பின்னாடி அவர் பாதுகாப்பா இருக்கும், பலமா இருக்கும், பக்கபலமா இருக்கும், உறுதுணையா இருக்கும், எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணிக்கம் தாவூர், ராதிகா சரத் மாதிரி இப்போ நீங்க டஃப்பா இருக்குமே, உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? யாருக்கு டஃப்பா இருக்கு? டஃப்பா இருக்கு அவங்களுக்கா? அவங்களுக்கு தான் டஃப்பா இருக்கும். விஐபி தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு. அண்ணன் இருக்கிற வரைக்குமே விருதுநகர் விஐபி தொகுதி தான். நீங்க ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க மக்கள் பிரதிநிதியாக வரக்கூடியவங்கள் ராஜேந்திர செல்லப்பா நானோ நாங்களே ஜெயிச்சிருக்க ஆளுங்க, மந்திரியாக இருந்திருக்கோம், மேயராக இருந்திருக்காரு. ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு நல்லது கெட்டது கல்யாண வீடு பூப்படி நீராட்டு வீடு நல்லது கெட்டதுக்கு மக்களோட பழகிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களே ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு போகும்போது 1008 கேள்வி கேட்பாங்க மக்கள். இப்போ மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க. ஆனால் ஊருக்குள்ளேயே வராமல் ஓட்டுக்கட்டு வராமல் நன்றி சொல்லியும் வராமல் இப்போ ஓட்டுக்கட்டு வந்தால் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்கள். அதனால் ஏற்கனவே இருந்த எம்பிக்களுக்கு வாய்ப்பு கிடையாது, பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அதிமுக என்பது 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் ஒரு நேர்மையான வலிமையான தெளிவான ஒரு பொது கொண்ட எடப்பாடியை கொண்ட ஒரு கட்சி. தேமுதிக கேப்டன் விஜயகாந்தால் தொடக்கப்பட்ட ஒரு கட்சி, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய அவருடைய பையனே நிற்கிறார் போட்டியா. அது எங்களுக்கு ஒரு பலம். விஜயகாந்தோட பையனே விஜய பிரபாகர் இருப்பது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலம். ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.